என்ன எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், அதோட ஒட்டி இருக்கிறீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கட்டாயம் பாருங்க. சுகத்தை பார்க்காதீங்க, சுகம் கொடுக்குறவர் பாருங்க. காலத்தை பார்க்காதீங்க, டைம் ஃப்ரேமை பார்க்காதீங்க, கத்தரை பாருங்க. அவரே நினைச்சு ஓடுனீங்கன்னா எதை தொடங்குனீங்களோ ஜெயம் முடிக்கலாம். நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை அசதியாக சோம்பலா பண்ணுங்க. கண்ணுங்கருத்துமா பார்க்குது. ஃபெய்த்தும் விடாமுயற்சியும் ஜாக்கிரதையும் இணைந்துதான் ஃபெய்த் வேலை செய்யுது. இன்னையிலிருந்து ஒரு புதிய தலைப்பு ஆரம்பிக்கிறேன். விசுவாசத்தை குறித்து நிறைய போதிச்சிருக்கேன். விசுவாசத்தை குறித்து நிறைய தலைப்பு இருக்கிறது. துணிச்சலான விசுவாசம், அப்புறம் விசுவாசத்தின் பாதை, அப்புறம் இன்னொன்று விசுவாசத்தை குறித்து நிறைய போதிச்சிருக்கேன். எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான் போதிச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை இப்போதைக்கு விசுவாசத்தை குறித்து எதுவுமே போதிக்கலை. இன்னையிலிருந்து விசுவாசத்தை குறித்து பேச விரும்புகிறேன். விசுவாசமும் விடாமுயற்சியும் பேச விரும்புகிறேன். தேவன் வாழ்க்கையில் பேச விரும்புகிறார். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார். சத்தியத்தை கேட்டோம். சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்பதற்குன்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு லெவலில் இருந்திருக்கலாம். சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். சரியாக கேட்டிருக்கீங்க, உள்ளத்தில் பதிச்சு வச்சுருக்கீங்கன்னா மாற்றம் இருக்கும். அதோடு முடிவது கிடையாது. வாழ்க்கை இன்னும் காட்டில் கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன், இன்னும் நம்ம போக வேண்டியதோடு நிறைய தூரம் இருக்கிறது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மர்வமாகணும், அதிகமாக வெளிச்சத்தில் வளரணும். அது வளர வேண்டுமென்றால் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, சைட் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. கரெக்டாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய வார்த்தை, கிருபை, விசுவாசம் இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நாம் வெற்றி பெறக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. விசுவாசங்கிறது ஒரு மூமெண்ட்டு கிடையாது. சில என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காலத்தில் ஃபெய்த் மூமெண்ட் வந்துச்சு, இப்போ ஃபெய்த் மூமெண்ட்டு போயிட்டு கிரேஸ் மூமெண்ட் வந்திருக்குங்கிறாங்க. இது மூமெண்ட் கிடையாது, இது வாழ்க்கை முறை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் இருக்கிற வாழக்கூடிய வாழ்க்கை முறை விசுவாசத்தினாலும் தேவன் கொடுத்த கிருபையை சார்ந்து கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எபிரேயர் 6 திருப்போம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். அசதியாயிராமல், அசதியாயிராமல் என்றால் சோம்பலாயிராமல், சோம்பேறியாயிராமல், விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களை பின்பற்றுங்கள் இருக்கு. விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும், இந்த பொறுமைங்கிற வார்த்தை தான் பெர்சிஸ்டன்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த பெர்சீவரன்ஸுங்கிற வார்த்தை அதுக்கு இன்னொரு ஆங்கிலத்தில் வார்த்தை, அதாவது பேஷன்ஸுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை பெர்சீவரன்ஸ். பெர்சீவரன்ஸ்னா விடாமுயற்சி. எதை விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கிற காரியத்தோடு தொடர்ந்து ஒட்டி கொண்டிருப்பது, அதை குறித்த சிந்தனை உள்ள மக்களா, அதை குறித்த எண்ணம் உள்ள மக்களா இருப்பது. அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றாரு 12ஆம் வசனத்தில், ஜாக்கிரதைன்னு சொல்றாரு. டெலிஜென்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும், விசுவாசத்தினாலும் விடாமுயற்சியினாலும் ஜாக்கிரதையினாலும் இருக்க வேணுங்கிறாரு. சோம்பேறியா இருக்காத, அசதியா இராதேன்னு சொல்றாரு. விடாமுயற்சிக்கு எதிர்மறையா இருக்கிற காரியம் தான் நான் அசதியா இருப்பது, ஏனோதானன் வாழ்கிறது, சோம்பலா வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னைக்கு மக்களை பார்த்து நீங்க எத்தனை பேர் சோம்பேறி அப்படி கேட்டோம்னா யாருமே கை தூக்க மாட்டாங்க. யாராவது தூக்குவாங்களா? நீங்க சோம்பேறியா அப்படி கேட்டோம்னா, என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்டீங்க, என்னை பற்றி சோம்பேறியா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. யாருமே உங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு சோம்பேறியை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது, யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போனா மக்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்பில் பார்த்தோம்னா சோம்பேறியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு ஆயிரும். சோம்பேறியை கண்டுபிடிப்பது ரொம்ப ரேர் மாதிரி ஆயிரும். ஆனால் வேதம் முழுவதும் சோம்பேறித்தனத்துக்கு எதிராக நிறைய வசனம் பேசுகிறது. அது ஒரு நல்ல ஆட்டிடியூடு கிடையாது. விசுவாசத்தினாலும் பொறுமையின் நீடிய பொறுமைன்னு சொல்லும் பொழுது விடாமுயற்சியினாலும் ஜாக்கிரதையினாலும்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் விசுவாசம் மட்டும் சொல்லல, விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும். இது யாருக்கு சொல்லுகிறாருன்னா 12ஆம் வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும். இது ஒரு சிலருக்கு சொல்லல, நாம் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாவரும் முடிவு வரைந்தும் அப்படியே ஜாக்கிரதை காமிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வர கிடையாது, முடிவு வரைந்தும் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக முடிவு வரைந்தும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தம். இந்த பொறுமைன்னு சொல்றோம் இல்லையா, பேஷன்ஸ் சொல்லும் பொழுது அநேக மக்கள் நினைக்கிறாங்கன்னா ஒண்ணுமே செய்யாம ஐடலா இருக்கிறது, எல்லாமே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு எதுவுமே செய்யாம பேசிவா வாழக்கூடிய வாழ்க்கை நினைக்கிறாங்க. பொறுமைன்னு அப்படி கிடையாது, பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. எதை விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கிற காரியத்தில் கன்சிஸ்டண்டா கான்ஸ்டன்டா உறுதியா நிற்பது. இதை விசுவாசிக்கிறேன், இதை கர்த்தரோட வாக்கு பண்ணியிருக்கிறார், இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் என்றால் என்ன எதிர்மறையான காரியங்கள் தோன்றினாலும் நான் பார்த்தாலும் உணர்ந்தாலும் அதில் விடாப்பிடியாக உறுதியாக நிற்பது. பிடிச்சா உடும்பு பிடிங்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறது. எவ்வளவு இழுத்தாலும் எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் வேதம் பொறுமைன்னு சொல்லுகிறது. பெர்சீவரன்ஸ் வார்த்தை யூஸ் பண்ணுகிறது. பெர்சீவரன்ஸ்னா விடாப்பிடியாக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற மக்கள் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் விசுவாசம் கிடையாது, விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் ஜாக்கிரதையினாலும் வேறு விதமாக எதை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசிக்கிற காரியத்தில் கண்ணும் கருத்துமா இருப்பது, ரொம்ப கவனம் சிதறாமல் கண்ணும் கருத்துமாக சிரத்தையா இருப்பது. அப்படி இருக்கிற மக்கள் எதை விசுவாசித்தார்களோ அத்தனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு அநேக மக்கள் நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன், என் வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கைமாங்க. இவங்க விசுவாச வாழ்க்கைன்னு என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நான் வெளியே கேட்டதில் என்ன ஊழியன்னு கேட்டால் விசுவாசம் ஊழியமாங்க. அப்படின்னு என்ன, ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். வீடு வீடா போய் ஜெபம் பண்ணி காசு வாங்கிறது ஒன்றும் இல்லைன்னு. அடுத்த தேவைக்கு காத்திருக்கணும். அடுத்த வேலை சோறு எங்கிருந்தே எங்களுக்கு வருதுன்னே தெரியாதுமாங்க. அது விசுவாச வாழ்க்கை இல்லை, அது தோல்வி வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்கணும், மீதம் எடுக்கணும், அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருக்கணும். அதான் ஃபெய்த் லைஃப். ஃபெய்த் லைஃப்னா சுரண்டி சாப்பிட்றது கிடையாது, அள்ளி கொடுக்குற வாழ்க்கை. அதான் விசுவாச வாழ்க்கைங்கிறது. நம்ம எல்லோரும் இதில் மாறணும். இந்த வசனம் எனக்கு தெரியும் அப்படி யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் விசுவாசத்தில் வளரணும், எல்லாரும் விடாமுயற்சியிலையும் ஜாக்கிரதையிலையும் வளரணும். எல்லாருமே முற்றிலும் சோம்பேறின்னு சொல்ல முடியாது, என்னையும் முற்றிலும் அசதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சோம்பேறியை விட்டுருவோம். முற்றிலும் அசதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், ஆனால் சில காரியத்தில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம், ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம். அது குறித்து ரொம்ப ஒரு தீவிரம் காமிக்கக்கூடிய ஆளாக இருக்க மாட்டோம். சில காரியத்தில் தான் தீவிரம் காமிச்சு இதை பெறணும், இதில் வாழ்க்கையில் அனுபவிச்சிடணும், இதை பெற்றே தீரணுங்கிற ஒரு விடாமுயற்சி உங்களுக்கு இருக்கும். சில காரியத்தில் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, விசுவாசங்கள் ட்ரை பண்ணுற கிடையாது. விசுவாசிக்கிறது அதுலேயே விடாமுயற்சியோடு அதோடு ஒட்டி கொண்டிருக்கிற வாழ்க்கை. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நாம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விசுவாசத்தோடும் அந்த விடாமுயற்சியோடு வாழ வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கையில் வந்து சொல்லுவோம், பிதாவாகிய தேவனே, உடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன், நீர் என்னோடு பேசும்படியாக என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், நீர் என்னோடு பேசுவீராக, உமக்கு ஏற்ற விதத்தில் என் வாழ்க்கையை மாற்றி அமைப்பீராக. ஆமேன், ஆமேன். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். மக்கள் சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்பலாம் யோசிக்கிற கிடையாதுங்க, ஜெபிச்சுட்டு கத்தர் கடத்தில் ஒப்பு கிடச்சிட்டு நான் சூசுவான்னு டிவி பார்த்துக்கிட்டு நான் சூசுவான்னு உலக கதையை பேசிட்டு இருப்பேன் அப்படின்னா முன்னேற முடியாது. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசத்தை கேட்ட ஆக்ஷன், விசுவாசத்திற்கேற்ற செயல், சிந்தனை தொடர்ந்து இருக்கணும். யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம்
செத்ததுக்கிறாரு. ஜெபிக்கலாம், விசுவாசிக்கலாம், அறிக்கை செய்யலாம். காலைல 10 மணிக்கு தான் எந்திரிச்சிங்கன்னா உருப்பட மாட்டேங்கன்னு அர்த்தம். நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரைட்டு 12 மணி வரை செல்ஃபோனை பார்த்துட்டு 12 மணிக்கு செல்ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரம் தூக்கம் வராது உங்களுக்கு. எப்படி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்கள் மைண்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும், உங்கள் பாடியை தூங்காது. அதுக்கப்புறம் 10 மணிக்கு தூங்கிட்டு அசதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையான ஆள் கிடையாதுன்னு அர்த்தம். காலையில் சரீரம் எந்திரிக்க கஷ்டமாக இருந்தால் கூட சீக்கிரமாக எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு ஒரு வேலைக்கு போகிறோம். அந்த வேலையில் கண்ணுங்கருத்துமாக சின்சியராக செய்கிறோம். வேலை செய்கிறதில்ல, சின்சியராக செய்கிறது. அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிற யாரும் உங்களை நோட்டிஃபை பண்ணலை. நீங்கள் சின்சியராக செய்யலான்னு நோட்டிஃபை பண்ணாட்டா கூட நீங்கள் சின்சியராக செல்லும் பொழுது உங்களுக்குள்ள கிஃப்ட் வெளியே வந்துடும். அந்த கிஃப்ட் இன்னொரு இடத்துல உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிடும். நான் விசுவாசித்தேன், நான் அறிக்கை பண்ணங்கிறது கிடையாது, சின்சியாரிட்டி. இதெல்லாம் ஜாக்கிரதை முக்கியங்க. நம்ம மக்கள் அதனால தான் விசுவாச்சேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. எவ்வளவு பெர்சிவரன்ஸ் பண்ணீங்க, எவ்வளவு விடாமுயற்சியோடு இருந்தீங்க, எவ்வளவு பெர்சிஸ்டண்ட்டாக உறுதியாக நின்னீங்க, ரொம்ப முக்கியம். வாசிப்போம் 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து அடுத்த நாளே பெற்றுக்கொண்டான்னு சொல்லல. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். உடனே கர்த்தர் சொன்னார் உன்னை பெருகவே பெருக பண்ணி அடுத்த நாளே ஈசாக்கு வந்துட்டார், அப்படி சொல்லலை. அவன் பொறுமையாக காத்திருந்தான்னா தேவன் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று விடாப்பிடியா நின்னான், உறுதியா நின்னான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர் என்று விடாப்பிடியா நின்னான். விடாப்பிடியா நிற்கிற மக்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள். சும்மா கொஞ்ச நாள் விசுவாசிக்கிற கிடையாது. எதை விசுவாசிக்கிறோமோ உறுதியாக நிற்கிற மக்கள் ஜெயிக்கிறாங்க. மக்கள்கிட்ட சொல்லி பாருங்க, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையாலும் ஜெயிச்சாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அவர் தெரியும், அவர் தான் ஜட்ஜுக்கு போனார், அவருக்கு ஒன்றுமே நடக்கலையே, அவர் தான் விசுவாச அறிக்கை பண்ணார், அவரும் காலிலேருந்து ஜெபம் பண்ணுவாருங்க, அவருக்கு ஒன்றும் நடக்கலைங்க. யாருக்கு என்ன நடக்கலை அதை நான் படிக்க வரலை. யாருக்கு என்ன நடக்கலை, அவங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லி நான் குறை சொல்கிறதுக்கா இங்கே வரலை. உங்கள் குறையை நான் சொல்கிறதுக்கு என் குறையை நீங்கள் சொல்கிறீங்க வரலை. யார் ஜெயித்தார்கள் அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம். குறிப்பாக வேதத்தில் யார் ஜெயித்தார்கள், அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று தேவன் சொல்கிறத பார்க்குறோம். அவன் சொன்னதை கட்டல, தேவன் அவன் எப்படி ஜெயித்தான்னு சொல்கிறாரு. அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் ரிசீவ் பண்ணிட்டான். அப்படித்தான் ஒவ்வொருட வாழ்க்கையும் இருக்கணும். எப்படி பெற்றான்? ரோமன் சொல்லும் பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயம், ஃபுல்லி கன்வின்ஸ் ஆனான். தேவன் சொல்லியிருக்கிறாருன்னா கட்டாயம் நிறைவேறுங்கிறது ஒரு துளி அசதி இல்லாமல் ஃபுல்லி கன்வின்ஸ்ட் ஆனான். இங்கே சொல்றாரு விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் ஜாக்கிரதையினாலும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குதுன்னா ஒவ்வொருவரும் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ வாழ்க்கையின் பங்காக மாற்றிக்கொள்ளலாம். சாராலும் ஆபிரகாமும் சூப்பர் மேன் மனுஷன் கிடையாது, நம்மை போல மனிதர்கள், நம்மை போல சாதாரண மனிதர்கள். அது மட்டுமல்ல, சாரால் இளமையா இருக்கும் பொழுதே மலடியா இருந்தவ, யங் ஏஜ்ல மலடியவ. இப்ப பிள்ளை பார்த்தபோது 90 வயசு, அவருக்கு 100 வயசு ஆகி போச்சு, சரீரம் செத்து போச்சுன்னு பைபிள் சொல்லுது. நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க உங்க பிள்ளைய கூட்டிட்டு, அங்கே ஆபிரகாமும் சாராலும் செக்கப்புக்கு வர்றாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? சும்மா செக்கப்புக்கு வந்திருக்கேன். பேத்திக்கா? இல்லை, எங்களுக்கு. எதுக்கு? உடம்பு இல்லையா? உடம்பு இல்லை, பிள்ளை பெற்றுக்கலான் இருக்கோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 99 வயசு தாத்தா, 89 வயசு பாட்டி. தேவன் சொன்னதை விசுவாசித்தாங்க. தேவனுக்கு எந்த ஒரு காரியமும் கடினமானது கிடையாது. தேவனை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு காரியம் டூ லேட் கிடையாது. மக்கள் சொல்லுவாங்க 40 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளை பறக்காதுமாங்க. யார் சொன்னா உங்களுக்கு? தேவன் சொன்னாரா?
தேவனை பொறுத்தவரை எந்த ஒரு காரியம் கடினமானதும் கிடையாது. அதனால சொல்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னுடைய பாற்று ஒன்று இருக்கு. என்னுடைய பாற்றுதுன்னா நான் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, விடாமுயற்சியாக கன்சிஸ்டண்ட்டாக விடாப்படியாக நிற்கணும். என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் சரிதான், மக்கள் விசுவாசிப்பாங்க. கத்தாவே நம்முடைய தழும்புகளால் சுகமானு சொல்லும்போது சரீரம் நல்லா இருந்துச்சுன்னா ஆமாம் சுகம் ஆகிட்டார்ல சோத்திரமாங்க. வலிச்சிச்சின்னா என்னத்தன்றுவாங்க. அது பெர்சிஸ்டன்ஸ் கிடையாது, அது விடாமுயற்சி கிடையாது. என்ன எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் சரி, கடனை அடைப்பதற்கான சாத்தியமே இல்லைன்னாலும் சரிதான், இன்னமும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிராக இருந்தாலும் சரிதான், தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், அதோட ஒட்டி இருக்கிறீங்கன்னா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை கட்டாயம் பெறலாம். நீங்கள் எந்த வாக்கு தத்தமாக இருந்தாலும் சரி, அந்த வாக்கு தத்தத்தை கத்தட்டிருந்து விசுவாசித்ததுக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் நிச்சயமாக ஒரு கால இடைவெளி இருக்குது. அது அப்படின்னு இருக்கலாம், இல்லாட்டா ஒரு வாரமாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக கூட இருக்கலாம். 10 வருஷமாக இருந்துச்சுன்னா பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் 10 வருஷம் ஆனால் கூட விடாப்படியாக நின்னீங்கன்னா நீங்கள் விசுவாசியதை கட்டாயம் பெறலாம். அவங்களும் ஆரம்பிக்கும் போது சூப்பராக ஆரம்பிக்கல. புதிய ஏற்பாட்டில் தான் அவங்களுடைய சூப்பர் தன்மையை போட்டிருக்கோம், பழைய ஏற்பாட்டில் தான் ஹிஸ்ட்ரி இருக்கும். அவங்களும் சிரித்தாங்க. அடுத்த வருஷம் எனக்கு இப்போ ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னா ஒருத்தி சிரிச்சா, அது எனக்கா இந்த வயசுலையா அப்படின்னு நான் ஒருத்தி சிரிச்சா. ஒருத்தர் சொன்னார், இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாகன்னாரு, நம்ம பிள்ளை பிறக்காதுன்னாரு. நாம் வாழ்ந்த அதே சமுதாயம், நாம் வாழ்ந்த மக்கள், நமக்கு இருந்த அதே சரீரம், அதே எண்ணம், அதே சிந்தை, அப்படி இருந்து ஜெயித்தார்கள். அதுவும் சொன்னதுக்கப்புறம் 4 ஆகுதுன்னு வச்சுங்களேன், 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது அப்படின்னா அந்த ஹோப் குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கு. சொன்ன சுட சுட நடந்துருச்சுன்னாவே ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு உங்களுக்கு நின்னாங்க. அதுதான் வேதம் விசுவாசம் சொல்லுது. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கேஜிவில் போடு, இதில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால போட சொன்னேன். தமிழில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், தேவன் ஒன்றென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற. தேடுகிறவர்களுக்கு இங்கே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறாங்க. பட் வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் ஹிம். For he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. அவரை ஜாக்கிரதையோடு தேடுகிறவர்கள், விடாமுயற்சியோடு தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்குறவன் இருக்கு. அதனால தான் இங்கே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிருக்காங்க, டெலிஜென்ட்லி. இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கைங்கிறது சோம்பேறித்தனமான வாழ்க்கை, நோகாமல் நொங்குதிங்கிற வாழ்க்கை. அப்படி போனோம்னா அப்படி நொங்கு உடச்சி அப்படி கைக்கு வந்தோடனே அப்படி முழிங்கிறணும். பனை ஏறணும், வெட்டணும், சீவணும். ஆப்பிரிக்கா இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கிற ஆப்பிரிக்காவில் நடக்குது. ஆப்பிரிக்கா பாருங்க, உலகத்திலேயே டாப்பு 10 பணக்கார பிரசங்கியார்களில் 8 பேர் ஆப்பிரிக்கன்ஸு, அமெரிக்கன் கிடையாது. அது நைஜீரியாவில் தான் அதிக ரிச்சஸ்ட் பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அற்புதங்கள், பயங்கர அற்புதம் நடக்கும். செத்தவன் இவரோட இல்லைமா, கால் முளைக்கும், பலவீனமானவன் நடந்து வருவான். ஏன் அங்கே மட்டும் ஏன் நடக்குது? என்ன விசேஷம்? மற்ற இடத்துல நடக்கல, அவ்வளோ தூரத்துக்கு நடக்கல, ரேராக அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது. ஏன் தெரியுமா? பசியோ தண்ணியோ பார்க்க மாட்டாவே. சாயங்காலம் மீட்டிங்கன்னா காலில் இருந்து காத்து கிடப்பான். பாஸ்டர் 5 மணி நேரம் பேசினாலும் 5 மணி நேரமும் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்பான். 5 மணி நேரம் பேசினாலுங்க. ஆப்பிரிக்கன்ஸ் பார்த்துருக்கீங்கள, ஒரு பாயிண்ட் சொன்னார்னா பின்னாடி குதிப்பாங்க, விங்கு விங்கு விங்குன்னு குதிப்பாங்க. அந்த உற்சாகம் குறைவே கிடையாதுங்க. 5 மணி நேரம் பேசினாலும் பாடுவோம், பிரசங்க கேட்பாங்க, உற்சாகம் குறையாமல் கேட்பான். நம்ம மக்கள் அடுத்த தெருலேருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு லேட்டாக இருக்கும். குறை சொல்கிறக்கா சொல்லலை, அதுதான் நாம் காமிக்கிற டெலிஜென்சி, நாம் காய்க்கிற தீவிரம்.
5 மணி நேரம் சர்வீஸ் நடந்தால் கூட உட்காந்துருப்பாங்க. கேத்தரின் குல்மான் மீட்டிங் பார்த்துருக்கீங்களே, அந்த அம்மா சாயங்காலம் மீட்டிங் நடக்குங்க, காலையில் வாசலில் 200 பேர் காத்திருப்பாங்க கதவு திறக்கிறதுக்கு. திறந்தோம்னா ஓடி வருவாங்க முதல் சீட்டு பிடிக்கிறதுக்கு. அந்த அம்மானு சூப்பர் உமன் கிடையாது, மக்களுடைய வாஞ்சைங்க. நம்ம மக்களுக்கு 2,000 மணி நேரம் ஆச்சுன்னா லைட்டாக வாட்ச அப்படியே பார்ப்பாங்க. அதான் தீவிரம். ஒரு காரியத்தில் கேட்கறதில்ல, அந்த காரியத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தோம்னா தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. இதே சிந்தனை நைட்டு படுக்கும்போது, பேசும்போது, வரும்பொழுது எதை விசுவாசிக்கிறீங்களோ அதே சிந்திங்க, அதே பேசுங்க. எவ்வளவு சீக்கிரமாக அற்புதம் நடக்குன்னு பாருங்க. முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன், அது சினிமாவில் வந்தது தான். அது எப்போ பார்த்தேன்னா, நான் +2 படிக்கும்போது பார்த்தது. அப்போ வந்து நான் பாரபட்சம்லாம் படம் பார்ப்பேன். என்ன படம் வந்தது, மலையாள படமோ தெலுங்கு படமா உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா பாதியாக இருந்தேன். அது மலையாளத்தில் மோகன்லால் படம் பார்ப்பேன், மம்முட்டி படம் பார்ப்பேன். 2 பேர் படம் தான் பார்ப்பேன். இல்லை கவனிங்க, அப்பங்க இப்போ இல்லை, பரவாயில்லையே மோகன்லால் படம் அப்படின்னு போய் பார்த்துக்காங்க. ஒரு படத்தில் மோகன்லால்கிட்ட ஒருத்தர் வந்து, அவர் ஆட்டோ டிரைவர், ஆட்டோ சம்திங் நினைக்கிறேன், ஒரு ஆட்டோ பக்கத்தில் நிற்பார். ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்பான், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்பான். அவர் தெரியாதும்பார். உடனே வேகமாக நடப்பான், திருப்பி கூப்பிட்டு 15 நிமிஷத்தில் போயிடலாம் பாரு. முதல்ல கூப்பிட்டு நீ எப்படி நடப்பேன்னு தெரியாது எனக்கு, இந்த ஸ்பீடில் போனால் 15 மினிட்ஸில் போயிடலாம் பாரு. நீங்கள் நடக்கிற விதம், நீங்கள் காமிக்கிற தீவிரம், நீங்கள் சென்றடைய வேண்டிய இலக்குடைய நேரத்தை குறைச்சிடும். இது கத்தட்டல்ல, கத்தர் தம்மோட வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்ற விரும்புகிறார். உன்னை விசுவாசம் அடுத்து போகணும், அப்படியே அதான் கத்தர் விரும்புகிறார். ஆனால் நம்ம அசதியாக இருக்கிறோம், சோம்பேறியாக இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் போன வாரம் என்ன போதிச்சாரு, இதே போதிச்சிருப்பாரு அப்படின்னா கஷ்டம். அதே சிந்தை, அதே மனநிலை, அப்படிதான் வெற்றி பெற முடியும். மத்தேயு திருப்போம், மத்தேயு 10:22 கடைசி பகுதி மட்டும். முடிவு வரைந்த நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. இன்னைக்கு யூத மக்கள்கிட்ட பேசுகிறாரு. யூத மக்கள், சில மக்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, யூத மக்கள் நிமித்தம் எதிர்ப்புகள் வரும் பொழுது திரும்பி கர்த்தரை விட்டு விலகுனாங்க. அவங்களுக்கு பேசுகிறாரு. அதனால தான் முடிவு பரிந்தும் எதை விசுவாசமோ அதில் நிற்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான், பாவ மன்னிப்புலேருந்தும் நித்திய ஜீவனுக்குள்ளே வருவான். ரட்சிப்புங்கிறது ஒரு சின்ன பார்ட்டு கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது, தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகிறது, எல்லா விதமான தீமையான காரியத்திலிருந்து விடுதலை ஆகுது. அதான் ரட்சிப்பு. சோசோங்கிற வார்த்தை பாதுகாக்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது. முடிவு வரைந்தும் சுகத்தை விசுவாசிங்கன்னா வியாதிலிருந்து விடுதலை ஆகலாம். முடிவு வரைந்தும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார், என்னை நிறைவாக நடத்துவார், குறைவில்லாமல் வாழ வைப்பார் நினச்சிங்கன்னா தரித்திரத்தின் வெளியே வந்துடலாம். தரித்திரமாக இருக்கவே கூடாதுங்க, வியாதியாக இருக்கக்கூடாதுங்க. நான் தரித்திரத்தை வெறுக்கிறது காட்டிலும் வியாதியை ரொம்ப வெறுக்கிறேன். தரித்திரமாக இருக்கக்கூடாது, வியாதியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். நாம் செழிப்பாக விரும்புகிறார். விரும்புகிறதுனால மட்டும் கிடையாது, முடிவு வரைந்தும், அதை முதல்ல சொன்னார் பார்த்தீங்கன்னா, முடிவு வரைந்தும் சொல்றாரு பார்த்தீங்க. அங்கேயும் கடைசி வரை உறுதியாக நின்னீங்கன்னா அதிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். கலாத்தியர் சொல்றாரு, கலாத்தியர் 6:9 வாசிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் ஒருவேளை அறுப்போம் சொல்லல, கட்டாயம் அறுப்போம். தளர்ந்து போயிட்டோம்னா, சோர்ந்து போயிட்டோம்னா பின்னணி எதை பேசுறாரு? நன்மை செய்கிறதுன்னா கொடுக்கறத பற்றி பேசுகிறார். பின்னணி தான், இவ்வளோ கொடுத்தனே எனக்கு பெரிய அறுவடை வரலையே அப்படின்ட்டு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம் என்றால் அறுவடை பெற முடியாது.
ஏன் சொல்றார்? தளர்ந்து போகக்கூடிய எண்ணங்கள் வரும், சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், மனதில் 1000 எண்ணங்கள் எதிர்மறையான காரியங்கள் மனதில் வரும். அத்தனை எதிர்மறையான காரியத்தின் மத்தியிலையும் தளர்ந்து போகாதிருந்தால் ஒரு டியூசீஷன்ல ஒரு ஏற்ற காலத்தில் இருப்போம். அந்த டியூசீஷன் ஏற்ற காலங்கிறது அநேக நேரத்தில் நினைச்ச நேரமா இருக்காது, கொஞ்சம் தள்ளி கூட இருக்கலாம். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தால் விடாப்பிடியாக உறுதியாக நின்ன மக்கள் ஜெயிக்கிறாங்க. இது முயற்சி எடுக்கிறது கிடையாது, கொஞ்ச நாள் முயற்சி எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு விசுவாச போதனையை கேட்குற மக்கள், விசுவாச போதனையை கேட்குற மக்கள், கிருபையும் விசுவாசத்தையும் கேட்குற மக்களே கொஞ்ச நாள் விசுவாசத்தை ட்ரை பண்ணுறாங்க, நடக்காத பொழுது ஆமாம் அப்படிங்கிறாங்க. இது 3 மாதம் விசுவாசிக்கிறது கிடையாது, முடிவு வரைந்தும் நிலைத்திருக்கிறது. ஓடுறோம், ஓடி அந்த கடைசி ரிப்பன் இருக்கு பார்த்தீங்களா, ரிப்பனில் போய் உடம்பு பருகிறவோட ஓடணும். எல்லாருமே ஓடலாம், எல்லாரும் அதை இலக்கு அடையலாம், ட்ரை பண்ணுற கிடையாது. அப்போஸ் நான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடிச்சுங்கிறாரு. ஓட்டத்தை ஓடுனேன்னு சொல்லலை, ஓட்டத்தை முடித்தேன். என் வாழ்க்கையில் தேவன் நோக்கம் வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டம் வச்சிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் வச்சிருக்கா, திட்டம் வச்சிருக்கிறாரு. ஓட்டத்தை ஆரம்பிக்கிறது கிடையாது, ஓட்டத்தை முடிக்கணும். கட்டாயம் முடிப்போம். அறிவாளியாக இருக்கிறதுனால இல்லை, பலவானாக இருக்கிறதுனால இல்லை, கர்த்தருடைய கிருபை. 1000 முறை விழுந்தா கூட கர்த்தர் தூக்கி விடுவார். ஆனால் ஒரு காரியம் நான் செய்ய வேண்டியது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையின விடாப்படியாக நின்னோம்னா கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, எல்லாருக்கும் மாம்சம்னு ஒன்று இருக்குது, அதான் பெரிய பிரச்சனை. இந்த மாம்சத்துக்கு காத்திருக்க பிடிக்காது தெரியுமா? நம்முடைய ஆவி காத்திருக்கும், மாம்சத்துக்கு பிடிக்காது என்னதுன்னா காத்திருக்காது. அது இம்மெச்சூராக இருந்தால் வச்சுங்களேன், காத்திருக்க பிடிக்காது. இப்போ தான் கடவுளுக்கு கிருபையில் காரில் போகிறோம், பஸ்ஸில் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா பஸ்ஸில் போனோம்னா எங்கள் பசங்க நோண்டி எடுத்துருவாங்க, எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும், வண்டி போயிட்டே இருக்குது, வண்டிக்கு போயிட்டே இருக்குமாங்க. ஏன்னா காத்திருக்க முடியாது. இப்போ பிரச்சனை இல்லை, வண்டி ஓட்டணும் தூங்கிடுவாங்க, எப்போ வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த நிறைய மக்கள் எப்படி ஏமாந்துறாங்கன்னா, இந்த கர்த்தர் இன்னைக்கு அவனுக்கு செய்வார், இத்தனை நாள் காத்திருந்தியா, இத்தனை நாளுக்கு உனக்காக ஒரு அற்புதம் நடக்கிறக்காக காத்திருந்தியா, இன்னைக்கு அற்புதம் நடக்கணும் ஒவ்வொரு வாரம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நடந்துடும் இன்னைக்கு நடந்துடும் இன்னைக்கு நடந்துருன்னு பார்க்குறான், இன்னைக்கு நான் ஒன்றுமே நடக்கலை. இது இன்னைக்கே நடந்துடும், போ உன் காத்திருப்பு முடிஞ்சிருச்சு, உன் கஷ்டம் முடிஞ்சிருச்சு, உன் அவமானம் முடிஞ்சிருச்சு, உன் நிந்தை முடிஞ்சிருச்சு, உன் தலைகளையும் முடிஞ்சிருச்சு, கண்ணீர் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கே என்னைக்கே ஒன்றும் நடக்கலையே. அப்படிதான் ஃபெய்த் போதனை நடப்பு வேலை செய்வது கிடையாது. அப்படி எங்கேயுமே நடந்த மாதிரி கிடையாது, அது மிராக்கிள். நான் பேசுறது ஃபெய்த்து. மிராக்கிள் அத்தி புத்தமாக அங்கே அவங்க நடக்கும். விசுவாசங்கிறது வாழ்க்கை முறை. நான் சொன்னது புரியுதுங்களா? மண்ணா 40 வருஷம் தாங்க பொழிஞ்சு, அதுக்கப்புறம் கர்த்தர் மண்ணா பொழிய வைக்கல, விவசாயம் பண்ணினாரு. இப்படி வாழ்ந்து பாருங்க, கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பாருங்க, அற்புதம் நடக்கும். மக்களுக்கு பாருங்க காத்திருக்க பிடிக்காது. சில அவங்க நேரத்துக்கு நம்ம ஃபோன் பண்ணுவாங்க தெரியுமா, பாஸ்டர் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கிறேன் உங்களோட பேசலாமா வாங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம அப்படியே நம்ம வெட்டியாக மேலே தானே பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பணமும் வரலை, அதனால் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். அற்புதம் நடக்கணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அவங்க நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணி அனுப்பிடணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க சுகமாகணும், அப்படி நடக்காதுங்க. சுகத்தை குறித்து கேட்கணும், சுகத்தை குறித்து சிந்திக்கணும், அதையே பேசணும். கர்த்தர் தைரியமாக போகலாம், சிங்காசனத்துக்கு முன்பாக போல்டாக வாங்கன்னு இருக்கு. போல்டை பெற்றுக்கொள்ட்டு அப்படி எடுத்துட்டு ஓடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும். உங்கள் பிள்ளை வருது, வந்த உடனே உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் ஒரு
ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கீங்க, வந்தவொடனே எப்போ பார்த்தாலும் வரும், அது பொருளை எடுத்துகிட்டு போகும், உங்களை வந்து முகத்தை கூட பார்க்காதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ஒரு தேங்க்ஸ் கிடையாது, ஒரு நன்றி கிடையாது, எதுவுமே கிடையாது. வர்றது, எடுக்கிறது, போகிறது. எப்படி உங்கள் இருதயம் அப்படியே அகமகிழ்ந்துருமானே? கர்த்தர் வரும்போது ஐக்கியங்க. நம்முடைய பேச விரும்புகிறார், ஐக்கியப்பட விரும்புகிறார், தன்னுடைய எண்ணத்தை நமக்குள்ள புகுத்த விரும்புகிறார். அதனால் வேதம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோன்னு இருக்கு. காத்திருக்கணும்னா வெயிட் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வெயிட் பண்ணுகிறவர்கள். சங்கீதம் சொல்லுகிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு அந்த அமர்ந்திருக்கிறது தான் பிடிக்காதுங்க, உடனே வேணும். இன்னைக்கே இவ்வளவு வியாதி தெரியுமா? ஏன்? எவ்வளவு ஹாஸ்பிட்டல் பாருங்க, அந்த ஊர்லயே பெரிய பில்டிங் அந்த ஹாஸ்பிட்டலா இருக்குங்க. ஏன்? என்ன காரணம் தெரியுமா? எல்லாருக்குமே உடனே நடக்கணும், உடனே நடக்கணும். உடனே நடக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுறதுன்னா ப்ரெஷராக மாறுது. ப்ரெஷர் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. ஏன்னா எல்லாமே உடனே உடனே நடக்கிறோம்னா டென்ஷனும் விரக்தி மட்டும்தான் இருக்கும். உள்ள ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாடி இளைப்பாற ஆரம்பிக்கும். நீங்கள் உள்ள ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுங்களேன், பதட்டத்திலே இருக்கீங்க. எப்போ நடக்கும், என்னைக்கு நடக்கும், இவ்வளோ ஜெபிச்சு நடக்கலை, உபவாசம் பண்ணி நடக்கலை, ஒன்று பதட்டத்திலே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் தூக்கம் வராது. ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் கூட தூக்கம் வராது. கொரட்டை வரும், தூக்கம் வராது. கொரட்டை வர்றவங்கலாம் தூங்குறவங்க கிடையாதுங்க. அவனும் தூங்க மாட்டான், அடுத்தவனையும் தூங்க விட மாட்டாங்க. நான் இந்த சென்னைக்கு போயிருந்தேன், நானும் ஒரு நண்பரும் போயிருந்தோம். அது ஒரு பாசஸ் மீட்டிங்கு, அம்பத்தூர் திருமலை வாயில் பாசஸ் மீட்டிங்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். அவன் வந்து 2 கம்ப்ரஸரை சேர்த்து ஓட்டுவான். 2 கம்ப்ரஸர் வந்து சேர்ந்து சத்தம் வரும். ஏன் ரூம் மட்டும் தான் ஏசி போட்டு கொடுத்துருந்தாங்க, அவனுக்கு நான் ஏசி. நான் இங்கே வந்து தூங்கிக்கிறவண்ணா, நீ தூங்குடா, ஓ ரூமுக்கு நான் போய்க்கிறேன். நீ உள்ள நிம்மதி இல்லை, நிறைவு இல்லைன்னா சரீரத்தில் மனதில் அமைதி இருக்காது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தரோட வார்த்தை விசுவாசிக்கிறேன், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்காக காரியங்களை நடப்பிக்கிறான்னு விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான்னு விசுவாசிக்கிறேன்னு உறுதியாக பெர்சிஸ்டண்ட்டாக நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஷலோம் சரீரத்தில் இருக்கும், வீட்டில் ஷலோம் இருக்கும், வாகனம் ஓட்டும் போது ஷலம் இருக்கும். சொல்லும்போது வாகனம் ஓட்டும் போதே ஷலம் இருக்கா தெரியுமா? இங்கிட்டு கத்துறது, அங்கிட்டு கொக்கோன்னு கத்துறது. பைக்கில் போகும்போது நான் பார்த்துருக்கேங்க, சண்டை போட்டுட்டே போவாங்க. காரில் சமாதானம் இருக்காது. உள்ள ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மனதில் ரெஸ்ட் இருக்கும். அது எப்படி நடக்குதுன்னா, தேவனுடைய உண்மைத்தன்மை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற கான்ஃபிடென்ட்டு அதில் இருந்து பாருங்க. பொறுமையை விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் ஃபெய்த்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் அந்த விடாமுயற்சி விட்டுட்டிங்கன்னா அடுத்த அந்த சூழ்நிலையிலேயே நீங்கள் எதை விசுவாசிங்களோ அந்த ஃபெய்த்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அத்தோட முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது, இது லைஃப். இயேசு ஒரு ஓமை சொன்னாருங்க, தேவனோட ராஜ்யம் செயல்படும் விதமாவது அப்படின்னு சொன்னாரா? எப்படி விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், இப்படித்தான் ராஜ்யம் செயல்படுனாரு. இதை உனக்கு விளங்க தெரியலன்னா மற்ற எதுவுமே விளங்க முடியாதுன்னாரு. 10 ஏக்கர் வாங்குறீங்க மேற்கு தொடர்ச்சி மலையில், இந்த பக்கம் மாந்தோப்பும் தென்னந்தோப்பு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு, 10 ஏக்கர் வேணாம் 50 ஏக்கர் வைப்போம். சொல்கிறதான் சொல்கிறேன், 50 போடுவோம். 50 ஏக்கர் 25 ஏக்கர் தென்னந்தோப்பு, 25 ஏக்கர் மாந்தோப்பு. மாங்கொட்டையை நட்டாச்சு, அங்கிட்ட தென்னம் அதையும் நட்டாச்சு. நட்ட உடனே சொல்கிறீங்க, ஓடி வாங்க வெளியே வாங்க
நேரம் அப்படி அசையுதுன்னு சொன்ன உடனே பெரிய கர அப்படி மாமரம் அங்கிட்டு வருது, இங்கிட்ட தென்னை மரம் வருது, அப்படி வந்து இங்கிட்டு பூக்குது, காய்க்குது. இதாயா விசுவாசம்? அப்படி சொல்லி பாருங்க. மெண்டலாடா நீமா? அப்படி நடக்குமா? அப்படி நடக்கவே நடக்காதுங்க. விதைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், வளரும்படியாக காத்திருக்கிறோம். இப்படித்தான் தேவனோட ராஜ்யம் செயல்படுது. அற்புதம் வேற. காஸ்பல் மீட்டிங் நடக்குது பார்த்தீங்களா? அதில் யார் அதிகமாக சுகமாகறா? கடவுளை அறியாத மனுஷன். அவன்கிட்ட கர்த்தர் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாருங்க. ஆனால் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாரு. அவனுக்கு நான் நல்லவன் சொல்றதுக்கு ஒரு சாப்பாட்டு மணி மாதிரி அற்புதங்கிறது. நம்மகிட்ட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், வரணும், கேட்கணும். அப்படி கேட்டு பாருங்க, வாழ்க்கை மாறும். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் பெறுவதற்கு கட்டாயம் பொறுமை அவசியமாக இருக்கிறது. பொறுமைனா விடாப்படி அனுப்பது, உறுதி அனுப்பது, எதை விசுவாசிக்கிறோமோ அதிலேயே தொடர்ந்து ஒட்டிட்டு இருப்பது, ட்ரை பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அந்த பெரும்பாட்டில் செய்திருக்கா பார்த்தீங்களா? அதான் ஃபைத் அண்ட் பெர்சிஸ்டன்ஸு. யாரையும் குறித்தும் கவனிக்கலை. அப்படி முழு ஃபோக்கஸ் கர்த்தர் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. அன்டிவைடட் அட்டெண்டன்ஸ் அப்படியே பார்க்குறா. அப்படி கவனம் செதறாமல் பாருங்க. கீழே வாசிப்போம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவேனானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாகிறாமல் ஆத்துமா ஈட விசுவாசிக்கலா இருக்கிறோம். பின்வாங்கலை, ட்ரை பண்ணுற கிடையாது. தொடர்ந்து ஆத்மா ஈடற தொடர்ந்து விசுவாசிக்கலா இருக்கிறோம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் ஒன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறோமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரம் முழுதும் விசுவாச வீரர்களுடைய பட்டியல். அவங்கள பார்த்து ஓட சொல்லலை. இவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க மேகம் போன்ற சாட்சிகள் இருக்காங்க. அவங்கள பார்க்காதீங்க. விசுவாசத்தை துவைக்கிறவரும் அதை முடிக்கிறவருக்கு இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்க. நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளி விடுங்க. பாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு விசுவாசத்தில் வாழ முடியாது. பாவத்தில் வாழ்கிறோம்னா காண்டம்னேஷன் உண்டாகும், செல்ஃப் காண்டம்னேஷன் உண்டாகும். சரியில்லை அப்படிங்கிற செல்ஃப் காண்டம்னேஷன் வந்துச்சுன்னா ஃபெய்த்து திணறிடும். விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவரும். சுகத்தை பார்க்காதீங்க, சுகம் கொடுக்குறவர் பாருங்க. காலத்தை பார்க்காதீங்க, டைம் ஃப்ரேமை பார்க்காதீங்க, கத்தரை பாருங்க. போகிறவள்ள எவனாச்சும் கீழே விழுந்து கிடப்பான், அவனை பார்க்காதீங்க. ஓடும்போது 1000 பேர் உங்களை குறை சொல்லுவான், அவனுடைய பேச்சை கேட்காதீங்க. ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க தெரியுமா? ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க எவன் பேச்சை கேட்க மாட்டான். இப்போ தான் கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் ஜென்டில்மேன் கேம்னாங்க, நடுவில் சூதாட்டம் வந்துச்சு, அது வந்துச்சு. இந்த ஆஸ்திரேலியன்காரன் இருக்கான் தெரியுமா? இப்போ தான் பரவாயில்ல. முன்னாடி பக்கத்தில் திட்டிட்டு போவான் தெரியுமா? என்ன திட்டுறாங்க தெரியல, வேகமாக திட்டுவான். ஏன் திட்டுறான்? அவன் சொத்து பிரச்சனையா? உங்களை டென்ஷன் ஆக்குறது. டென்ஷன் ஆக்கிச்சுன்னா ஃபோக்கஸ் போயிடும். ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஓட்ட பந்தயத்தில் ஓடுறீங்க, மாரத்தான் ஓட்டம். ஒருத்தன் சொல்கிறான், பாரு நொண்டிக்கால் மாதிரி ஓடுறா பாரு, இவனெல்லாம் ஓட்டத்தில் ஓட வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, யாரா நொண்டிக்கால்? நானா நீயாடா?
அப்படின்னு அவன்கிட்ட பேசினீங்கன்னா எல்லாரும் ஓடிடுவாங்க. நீங்கள் 2 பேர் மல்லு கட்டி நிற்பீங்க. எவன் என்ன சொன்னாலும் சட்டம் பண்ணக்கூடாது. நீ என்ன சொல்லு, நீ ஓடாமல் உட்காந்துருக்கிற, நீ கீழே விழுந்திருக்கிற, ஏன் விழுந்த, எதுக்கு விழுந்த எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் அலசி ஆராய்க்கிறதுக்கு நேரம் கிடையாது. நான் லக்க அடையணும்னு ஓடினீங்கன்னா, பொறுமையோடு ஓடினீங்கன்னா கட்டாயம் ஜெயிக்கலாம். இது 100 மீட்டர் டேஸ் கிடையாது, வேகமாக ஓடி முடிக்கிறது கிடையாது. ஒரு பெரிய மாரத்தான் மாதிரி. மாரத்தான் ஓடுறவங்க கேஷுவலாக ஓடிட்டுருப்பாங்க. வேகமாக ஓடினீங்கன்னா மாரடைப்பில் செத்து போயிடுவாங்க. மாரத்தானில் மாரடைப்பில் சாகிற ஆட்கள் நிறைய பேர் தெரியுமா? கேஷுவலாக ஓடுறவன் அவன் பாட்டுக்கு ஜெயிச்சு போயிட்டே இருப்பான். இது பதட்டம் இல்லை. விசுவாச துவைக்கினவரும் துவங்கினவர் துவக்கத்தில் இருப்பார், நடுவில் இருப்பார், கடைசியில் நிற்பார், கூடவே வருவார். அவருடைய ட்ராவல் பண்ணுங்க. அவர் கடைசி வரை கடைசியில் சொன்னார் முடிந்ததுன்னாரு. அவரை நினச்சி கொள்ளுங்கன்னார். 1000 விபரீதங்கள் எதிர்மான காரியங்கள் வந்துச்சு, அவர் சோர்ந்து போல. அவரே நினச்சி ஓடினீங்கன்னா எதை தொடங்குனீங்களோ ஜெயமாக முடிக்கலாம். என்னத்தையும் ஒன்று சொன்னார், எவ்வளோ நாளும் பரவாயில்ல நான் காத்திருப்பேன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் வராதுன்னாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு விசுவாசம் வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். படிப்போம் திரும்பி எபிரேயராக இருக்குவாங்க 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரைந்தோம் அப்படியே ஜாக்கிரதை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். இன்னொரு காரியத்தை பேசுகிறேன். நீடிய விசுவாசம், நீடிய பொறுமை, இன்னொரு காரியம் ஜாக்கிரதை. டெலிஜென்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. இந்த டெலிஜென்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தை போடுப்பா. டெலிஜென்ஸ்னால் என்ன, ஜாக்கிரதைனா என்ன, சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. இது பட்டிக்காட்டு சர்ச்சு கிடையாது. இது வந்து சிட்டி சர்ச்சு கிடையாது, மெட்ரோபாலிட்டன் சிட்டி சர்ச்சு மாதிரி இது. அதனால் இங்கே உங்களை வந்து நான் சும்மா ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி சொல்லலை, ஹை ஸ்டாண்டர்டாக தான் சொல்லி கொடுக்குறேன். டெலிஜென்ஸுக்கு ஒரு வார்த்தை பேஷனேட். பேஷனேட்னா தீராத ஆசை உள்ள ஆளாக இருக்கிறது. ஆசை இல்லை, தீராத ஆசை, அதிகாத ஆசைங்கிறாங்க பார்த்தீங்களா? ஆசை அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, அப்படி இருக்கிறது. புரியுதாங்க? பொரோட்டா சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு, என்ன வருது? மதுரையெல்லாம் சில கடை இருக்கு. ஆசை வந்துச்சுன்னா வண்டி போகணும், அந்த ஆசை தீர்ற வரை போய். மதுரைக்கு போனீங்கன்னா சொல்கிறேன், சாயங்காலம் பொரோட்டா சாப்பிட்டீங்கன்னா தல்லாகுளத்தில் ஆறுமுகம் கடைன்னு கடை இருக்குது. ஆறுமுகம் கடை இருக்குது, ப்ரொமோஷன் பண்ணலைங்க. போய் அவன்கிட்ட ஒரு மிளகு குழம்பு கேட்டு ஊற்றுங்க. மிளகு குழம்பு காசு கிடையாது, ஃப்ரீயாக கொடுப்பான். அந்த குழம்பு மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க, சால்னாவுக்கு காம்பினேஷன் பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக அதே டேஸ்ட்டில் இருக்குது. அப்போ பாஸ்டர் உங்கள் வயசு என்ன, 35? நான் வந்து கொஞ்சம் கடந்த பிறவியிலையும் பார்த்து கொஞ்சம் வந்தேன். அதான் தீராத ஆசை. அந்த ஆசை அப்படியே பற்றி எரிகிறது. இன்னொரு காரியம் இன்டென்சிட்டினா தீவிரம் காமிக்கிறது. இன்னொரு காரியம் ஃபெர்வென்ட்டு, ஜாக்கிரதையாக இருப்பது. அந்த எலியாவை குறித்து சொல்கிறது இல்லையா, அவன் ஊக்கமாக ஜெபம், ஃபெர்வெண்ட்டாக ஜெபம் இருக்குல்ல, ஊக்கமாக இருப்பது. ஸ்பீடிலி, ஏர்னஸ்ட்லி, இதெல்லாம் அந்த ஜாக்கிரதையுடைய அர்த்தம். ரோமத்திருப்போம், ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியஞ்செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாருங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கேஜேவியில் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, நாட் ஸ்லாத்ஃபுல் இன் பிஸ்னஸ். அந்த ஜாக்கிரதையாருங்கிற வார்த்தைக்கு பிஸ்னஸில் சோம்பேறியா இராத. பாஸ்டர் நான் பிஸ்னஸ் பண்ணலையா? நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸில் இருக்கீங்க, குடும்பத்தை பார்க்குற ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, ஒரு பிள்ளைகளை வளர்க்குற ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, நல்ல உறவுகளை கட்டி எழுப்புகிற பிஸ்னஸில் இருக்கீங்க. நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை அசதியாக சோம்பலாக பண்ணக்கூடாது. ஒரு வேலை செய்கிறீங்களா, அதை சிறப்பாக செய்யணும். ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்களா, டேஸ்ட் அப்படியே அள்ளணும். அப்படியே இப்படிலாம் என்னங்க ஹோட்டல் நடத்துகிறாங்க, அதை சொல்லுங்கள். நம்மளும் சாப்பிட்டாலும் உடம்பு வைக்க மாட்டேக்கு,
முன்னாடிலாம் தெருவில் போனோம்னா வாசம் அடிக்கும் தெரியுமா? என்ன ஒரு வாசம் அடிக்கும். இப்போனா மோந்து பார்த்தா கூட வாசம் வர மாட்டேங்குது. என்னதான் பண்ணாங்களே, எங்கே போச்சுன்னு தெரியல. நான்வெஜ் ஹோட்டல், நான் சொல்கிறேன் வெஜிடேரியன் ஹோட்டல். என்ன செஞ்சாலும் அதில் ஜாக்கிரதையாக செய்யணும், தீவிரமாக செய்யணும், உடனடியாக செய்யணும், காத்திருக்க கூட கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அதை டாப்பாக இருப்பீங்க. வெறும் விசுவாசம் அறிக்கைனால் மட்டும் கிடையாது. என் கடை வேகமாக ஓடும், என் கடலில் பணம் வரும், கல்லாம் நிறையுங்கிறது இல்லை. உட்காந்து வர்றவனுக்கு நல்லா கவனிக்கணும். விசுவாசம் மட்டும் கிடையாதுங்க, ஜாக்கிரதை காமிக்கணும், ஃபெர்வன்சி காமிக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆவிக்குரிய காரியமாக, கட்டாயம் ஆவிக்குரிய காரியம். நீங்கள் ஆவியில் அனலாக இருந்தீங்கன்னா, அதனால தான் ஆவியில் அனலாக இருங்கன்னு இருக்கு. நீங்கள் ஆவியில் அனலாக இருந்தீங்கன்னா வெளியே சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க. சில வீட்டில் பாருங்கள், வீடே குப்பை மேடாக இருக்கும். இங்கே உறிஞ்சி போட்ட கைலி கிடைக்கும், அங்கே துண்டு கிடக்கும், அங்கே அது கிடக்கும், இது கிடக்கும். அப்படி எது அவசரத்தில் போட்டு வந்தால் பரவாயில்ல, அந்த வீடு எப்போவுமே அப்படித்தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் சோம்பேறின்னு அர்த்தம். பர்சன் திட்டுறீங்களா? ஆனால் உங்கள் பேர் சொல்லவே இல்லை. நீங்கள் உள்ள டெலிஜென்சி இல்லைன்னு அர்த்தம். இல்லை, அதுக்கு கட்டாயம் சம்மந்தம் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாக பிரயாசப்படுறேன். ஒரு மனிதன் ஸ்பிரிச்சுவலாக இருக்கான்னா அவனோட ஆக்ஷன் கட்டாயம் வெளியே தீவிரமாக இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கும், சோம்பலாக இருக்காது. வேற யாராச்சும் பார்த்துக்கட்டும், வாங்க வேற யாராச்சும் பார்க்கட்டும். முடியும் போது என் பையனை கூட ஆரம்பிச்சு சின்ன சவுண்டு கொடுத்தேன். அவனுக்கு ஒன்று சொன்னேன், அதை அவன்கிட்ட சொல்லிட்டான். அவன் செய்யலை. உங்கள்கிட்ட சொன்னோம்னா அதை நீங்கள் தான் செய்யணும். அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவானா, அதான் சோம்பேறித்தனம். என்ன சொல்கிறோமோ அதை டிலிஜென்ஸியாக செஞ்சோம்னா அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்குன்னு அர்த்தம், கண்ணுங்க அர்த்தமாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் விசுவாசத்தோடு இணைந்து வரக்கூடிய குணாதிசயங்களுங்க. விசுவாசத்தில் இருக்கிறன்னு சொல்லி சோம்பேறியாக வர்றது கிடையாது. நீங்கள் உள்ள ஸ்பிரிச்சுவலாக இருங்க, நல்லா குளிச்சுட்டு நல்லா இருப்பீங்க, அழுக்குருட்டியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பைபிள் சொல்லுது அசுத்த ஆவின்னு சொல்கிறாரு. அசுத்த ஆவின்னா அழுக்கு ஆவி, அது கெட்ட ஆவி கிடையாது. அது ஒரு அன்கிளீன் ஸ்பிரிட் இருக்கு ஆங்கிலத்தில், அதான் அழகாக இருக்குது. அன்கிளீன்னா சுத்தமான ஆவி இல்லை, அசுத்த ஆவி. அது அசுத்த ஆவி பிடிச்சவன் குளிக்க மாட்டான். அசுத்தாவி நீங்கிற உடனே அவன் நல்ல ட்ரெஸ் போட்டான். இதெல்லாம் உள்ள இருக்கிற கேரக்டர். எஸ்ரா திருப்புவோம். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலுங்க. நம்ம வெளியே எப்படி தீவிரமாக காமிக்கிறோம், நம்ம செய்கிறதுல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கோம், எவ்வளவு தெளிவாக செய்கிறோங்கிறதுலாம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூடு. எஸ்ரா 7:23, நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 21வது வசனம். பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாக இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாக செலுத்தப்படவும் வேண்டும். சும்மா செய்யறதில்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று தேவனுக்காக ஒரு காரியம் செய்கிறோம்னா அதில் தீவிரம் காமிக்கணும், இன்டென்சிட்டி இருக்கணும். சும்மா செய்யறதில்லை. சர்ச்சுக்கு தானங்க எதோ ஒன்று வாங்கி போடுவோம். சர்ச்சுக்குன்னா சிறப்பாக இருக்கணும், பெஸ்ட் மைக் இருக்கணும், பெஸ்ட்டு ஸ்பீக்கர் இருக்கணும். நான் நியூ ஒரு ஸ்பீக்கர் பேத்து பார்த்துட்ருக்கேன், ஒரு சப்வூஃபர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 5000 10,000 இல்லை, 1,30,000 ரூபா ஒரு ஸ்பீக்கரு. சர்ச்சுக்குன்னு சொன்னோம்னா அது எது பெஸ்ட்டு? ஒரு ஸ்பீக்கருங்க 1,30,000 ரூபா. ஆன்லைனில் 1,55,000 போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு மைக்கு தானே, ஒரு அகுஜா மைக்கு, ஒரு குழாய் ரேடியாக போதாதா? போதாது. சர்ச்சு இது. தேவனுடைய காரியம்னா என்ன செஞ்சாலும் சிறப்பாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும். ஆட்டிடியூடுங்க. தேவனுக்குன்னு செஞ்சோம்னா ஏதோ ஒன்று செய்யக்கூடாது. எப்படி செஞ்சானே சிறப்பாக செய்யணும், தீவிரமாக செய்யணும்.
அதெல்லாம் உள்ளத்தை காமிக்குங்க. அரை மனசோடு செய்யக்கூடாதுங்க. அவங்க செய்வான்னு செய்யக்கூடாது. முழு மனசோடு தீவிரமாக காமிச்சோம்னா இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். இதெல்லாம் விசுவாசத்துடைய கேரக்டரு. நம்ம கர்த்தருடைய பிள்ளை தானே, விசுவாச மார்க்கத்தார் தானே, ஆபிரகாமுடைய சந்தை தானே. அதையும் 18 படிச்சு பாருங்க. ஆபிரகாம் மல்டி பில்லியனியர், 318 பேர் யுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருக்கான். அப்போ எத்தனை பேர் தான் தெரியல. 318 பேர், ஒரு பொண்டாட்டினா ப்ளஸ் ஒரு 318, 2 பிள்ளை, குறைஞ்சது 2ன்னா கம்மி. அன்னைக்கு 2ன்னா ரொம்ப கம்மி, 7-8. அப்படின்னா எவ்வளோ பேர் வச்சுருந்தான் பாருங்க. பகல் நேரம் உஷ்ண வேலைன்னு இருக்கு பைபிள். கூடார வாசலில் உட்காந்துருக்கும் போது 3 பேர் வர்றாங்க. எழுந்து ஓடி வரவேற்கிறாருங்க அவர். அப்போ ஒரு வயசுக்கு 99. யார்ப்பா அது? எவனே 2 பேர் வர்றான், அது என்னன்னு கேள்வி சொல்லலை. கால் மேலே கால் போட்டு என்ன இந்த பக்கம் வந்த சோழி அப்படின்னம்னா உருப்படாமல் போக போகிறோன்னு அர்த்தம். ஆணவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓடுறாருங்க. ஓடி வரவேற்று ஓடி போய் ஒரு மாட்டை பிடிச்சு அதை அறுத்து சாரா கையில் கொடுத்து சமைக்க சொல்கிறாரு. அதான் டெலிஜென்சி, ஜாக்கிரதை. வந்தது யாரு? 2 தேவதூதன், இயேசு, 3வது ஆள் இயேசு. ஸ்பிரிச்சுவல் காரியங்கிறது அஜாக்கிரதையாக செய்கிறது கிடையாது, ஜாக்கிரதையாக செய்கிறது, தீவிரமாக செய்கிறது. அப்படி செஞ்சு பாருங்க, காரியங்கள் நடக்கும். நீங்கள் மக்கள் நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு 10 கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், நான் பேசாமல் கால் மேலே கால் போட்டு உட்காருவேன். கொஞ்ச நாள் செத்து போவேன். நீ தெரியுமா? எவ்வளோ நாள் கால் கொஞ்ச நாள் செத்து போவனுக்கு. நீங்கள் ஒரு காரியம் செய்ய முடியாத தீவிரம் காமிக்கலன்னா வாழணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்காதுங்க. தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தில் ஒரு நோக்கம் நிறைவேறதுக்காக கர்த்தர் நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கிறார். நான் வாழ்கிற வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு, தேவனோட ராஜ்யத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல பிரயோஜனமாக இருக்கணும். நான் பேசுகிற வெறும் பணம் மட்டும் இல்லை. சில மேலை நாடுகளில், சில நாடுகளில், பணக்கார ரிச்சஸ்ட் கண்ட்ரியில் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப், அவங்களுடைய குடியுரிமை மக்களுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புகிறான். தெரியுமா? கத்தாரிலாம் வருது. அங்கே வேலைக்கே போக மாட்டாங்க, மாதம் மாதம் பணம் வந்துடும். எந்த கத்தாரியும் வேலை பார்க்க மாட்டான். பெரிய பேங்க்கில் அப்படி ஹையர் ஆஃபீஸில் தான் கத்தாரி வேலை பார்க்குறான். ஏர்போர்ட் போகிறவங்க, ஏர்போர்ட்டில் ஒரு கத்தாரி இருக்க மாட்டான், அத்தனை பேர் ஃபாரினர்ஸ் வேலைக்கு இருக்கான். சரி, கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் வந்துருச்சு. இப்படி 10 வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து என்ன வெளியே வரும்? உங்களுக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? உங்களால் தேவனோட ராஜ்யத்துக்கு என்ன கிடைக்கிது? ஒன்றுமே கிடைக்காதே. சும்மா உட்காந்து வாழ்கிறது மிருக வாழ்க்கை. தெரியுமா? சும்மா ஒன்றுமே செய்யாமல் சாப்பிட்டுட்டு தூங்குறது, அப்படியே போய் கடையில் போய் ஒரு பேப்பர் படிக்கிறது, அந்த பேப்பரில் இருக்க காரியங்களை அப்படியே ஊருக்கு டிஸ்கஸ் பண்ணுறது, அது மனுஷ வாழ்க்கையில் மிருக வாழ்க்கை. தீவிரம் காமிக்கணும். அதான் விசுவாச வாழ்க்கைங்க. தீவிரம் காமிக்கணும். நான் தேவனோட ராஜ்யத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும், இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும். அந்த தீவிரம் இருந்துச்சுன்னா ஜெயிக்கிற ஆளுன்னு அர்த்தம். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிற, அடுத்த வாரம் போவோம். ஆதியாம் 2க்கு வாங்க. நிறைய பேருக்கு அந்த தீவிரம், அந்த தீவிரம்லாம் கிடையாது. பைபிள் சொல்லுது, நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை தமிழில் தெளிவாக இருக்காது. மூடர் நிர்விசாரம் அவனை கொல்லுன்னு இருக்கும். நீதிமொழி 1:32, மூடர் நிர்விசாரம் அவனை கொல்லும். ஆங்கில பைபிள் அழகாக இருக்கும். The prosperity of the fool will destroy him இருக்கு. முட்டாளுடைய செழிப்பு அவனை கொல்லுன்னு இருக்கு. முட்டாள் கையில் பணம் கொடுங்க, அந்த பணம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஒன்று தெரியாது. இதை வச்சு என்ன செய்யணும்னு ஒன்று தெரியாது. முட்டாள் கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைங்க. கையில் பணம் வந்துச்சுன்னா எப்படி நிர்வாகம் பண்ண தெரியும்? அதை ஏன் வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு, கர்த்தர் எது கொடுத்தார், எந்த நோக்கத்துக்கு கொடுத்தார், எப்படி செய்யணும், கர்த்தர் அத்தனையும் பார்ப்பார் உங்களுக்கு. அந்த பணத்தை நிர்வாகம் பண்ண தெரியாமல் கர்த்தர் எனக்கு பணத்தில் பெரிய செழிப்பை கொடுப்பாரு, உயர்த்து கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தினுடைய குறையெல்லாம் கிறிஸ்தேசுக்கு நிறைவாக்குவார். அந்த பணத்தில் டெலிஜென்சி இல்லைன்னா, ஜாக்கிரதை இல்லைன்னா பணம் உங்களுக்கு வராது. சிலர்லாம் பார்த்தவங்கட்டெலாம் கடன் வாங்குவாங்க. தெரியுமா? கடன் வாங்கி பழகிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கடன் வாங்க சொல்லும்.
எது கடை வாங்குறீங்க? என்ன நோக்கத்துக்காக கடை வாங்குறீங்க? அதை எப்படி அடைக்க போறீங்க? எதை கொண்டு அடைப்பீங்க? இல்லை கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துவார். இது ஃபூலிஷ்னஸ், மதியீனம். செக் எழுதி கொடுத்துட்டு போங்க, பணம் வந்துடும். எப்படி வரும் உங்களுக்கு? இது ஃபேக் செக் இல்லை, பேங்க்கில் பணம் போட்டிருக்கணும். புரியுது? இதே மாதிரி வாழ்கிற மக்களால் தான் விசுவாசமே கேள்விக்குறி, விசுவாச போதனை கேள்விக்குறி பண்ணுறாங்க. எப்படி வருது? என்ன வருது? ஏன் பணம் வந்துச்சு? இந்த பணத்தை வச்சு எப்படி செலவழிக்கிறோம்? இதெல்லாம் ஜாக்கிரதை. அப்படி ஜாக்கிரதை காமிங்க, உங்கள் கையில் பணம் வந்துகிட்டே இருக்கும். வர்ற கொஞ்சம் பணத்திலே உண்மையாக இல்லைன்னா உங்கள் கோடி கொடுத்தா என்ன செய்வீங்க? ஊர் சுற்றுவீங்க, தேவனை தேட மாட்டீங்க, தேவனோட காரியங்களுக்கு விலகி நிற்பிக்கிறீங்க. அது அவன் 2 கர்த்தர் சொன்னார், மனுஷனை வச்சு ஒரு தோட்டத்தில் வச்சு பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார். அது பண்படுத்து, அதை காத்துக்க. காக்கன்னு என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையாரு. என்ன நடக்குதுன்னு பாரு, ஏது நடக்குதுன்னு பாரு, யார் வர்றாங்கன்னு பாரு அப்படின்னு ஜாக்கிரதையாரு. ஜாக்கிரதையா இருந்தாரா? ஆதாம் ஜாக்கிரதையா இருந்தாரா? எங்க இருந்தாரு? பொண்டாட்டிட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், அமைதியா இருக்கிறாரு. எங்க கூட உட்காந்துட்டு பொண்டாட்டி ஒருத்தரோட பேசிட்டு இருக்கா, அமைதியா நிற்கிறாரு. அவன் ஆண்டவரை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அதான் ஜாக்கிரதையா? அதனால தான் இந்த சாபம், இந்த குறைவு, இந்த எல்லாத்தையுமே வந்துச்சு. ஜாக்கிரதைன்னா கண்ணுங்க அர்த்தமா பார்க்குது. வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருந்து பாருங்க. ஃபெய்த்தும் விடாமுயற்சியும் ஜாக்கிரதையும் இணைந்து தான் ஃபெய்த் வேலை செய்யுது. ஃபெய்த்துங்கிறது அப்படியே பறக்கிறது இல்லைங்க, ஒரு லைஃப் ஸ்டைலுங்க. நீதிமொழி 27 முடிப்போம். 23ஆம் வசனம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாருன்னா ஜாக்கிரதையாயிரு. நம்ம கையில் ஆடு மாடு கிடையாது. உன் கையில் ஏதோ ஒன்று கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. கர்த்தர் ஒன்று சும்மா வைக்கலாங்க. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் என்னன்னாலும் செய்யலாம், ஏதுனாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது நீங்கள் யார் என்பதை காமிக்கும். உங்களுடைய செயல்களும் உங்களுடைய எண்ணங்களும் என்ன என்பதை உங்களுடைய செயல் காமிச்சிடும். கர்த்தர் எதையோ ஒன்று கையில் கொடுத்துருக்குறாரு, சும்மா இல்லை. மாடு வளர்க்குறீங்க வச்சுங்களேன். மாடு இரவு நேரத்தில் அப்படியே காகான்னு கத்துது. என்ன செய்யணும்? ஆண்டவரே மாட்டை பார்த்துக்குங்கப்பா, எனக்கு தூங்குறதுக்கு டயர்டாக இருக்குது அப்படி சொல்லுவீங்களா? உடனே ஐயோ என் மாடு போச்சு அப்படி பதறவும் கூடாது. அதுவும் போய் கவனிக்கணும். என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு கவனிக்கணும். கையில் என்ன இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. ஏன் சொல்லுது? உன் ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு. கீழே செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? அப்படின்னா நிற்காதும் கிடையாது. கவனம் இல்லாமல் இருந்தீங்க, ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தீங்கன்னா பிசாசு உள்ள வந்துடுவா. பிசாசு எந்த இடத்துல அஜாக்கிரதையா இருக்கிறீர்களோ அந்த செயல்லாம் பிசாசுடைய காரம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எதில் தீவிரம் காமிக்கிறீங்க, வாஞ்சையோடு இருக்கீங்க, எதோடு ஒட்டி கொண்டிருக்கீங்க அப்படின்னா எதுவுமே வர முடியாது. பிசாசு பேசுவான், இந்த செழிப்பு போதனையெல்லாம் வேலை செய்யாது, விசுவாச போதனை வேலை செய்யாது, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் அப்படின்னா சைத்தானும் பேசுகிறான்னு நான் கணிக்கணும். அப்படின்னீங்கன்னா உங்கள் விசுவாசத்தை குலைச்சிருவாங்க. உறுதியாக நில்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒட்டிக்கிட்டே நில்லுங்க. செல்வம் என்றென்றைக்கு நிற்கும். பைபிள் அதையும் சொல்லுது. மெய்ப்பொருள் இருக்கு, நிற்கும் சொல்லுது. பணம் வீட்டில் தங்கும் இருக்கு. கவனமாக இருங்க, விசுவாசத்தை யூஸ் பண்ணுங்க. பணமும் வரும், செல்வம் வரும், சகல நிறைவும் இருக்கும், கர்த்தருடைய மகிமை எல்லா பகுதியிலும் இருக்கும், வெளிப்படும், தங்கும். அப்படி தான் ஆபிரகாம் வாழ்க்கையில், ஈசாக்கு வாழ்க்கையில் இருந்துச்சு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய பெரிய கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி. எங்களின் மேல் வைத்திருக்கிற உடைய நேசத்திற்காக நன்றி, தயவு இரக்கத்திற்காக நன்றி. கிருபையின் தேவன் சகலவித கிருபையினால் எங்களை நிரப்பி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், நிறைவாக இருக்கட்டும், சம்பூர்ணமாக இருக்கட்டும், செய்யும் காரியம் வாய்க்கட்டும், அதில் பாக்கியமும் நன்மையும் இருக்கட்டும். வியாதிகள், பலவீனங்கள், குறைவுகள் எந்த பகுதியில் இல்லாதபடி எல்லாம் நிறைவாக இருக்கட்டும்.
விசுவாசத்தினாலும் விடாமுயற்சியினாலும் ஜாக்கிரதையினாலும் இவையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கட்டும். எதை செய்தாலும் தீவிரமாக விடாமுயற்சியோடு வாஞ்சையோடு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய மக்களாய் எங்களை மாற்றுவதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்கட்டும், உம்முடைய கிருபை உண்டாகட்டும். உம்முடைய நாமம் சகல பகுதியிலும் நிறைவாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாயிருக்கட்டும். உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். உம்முடைய வசனத்தின் பிரசுத்தம் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. ஆளுகை செய்வீராக. வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். எதை விசுவாசிக்கிறார்களோ அதில் தொடர்ந்து போகிற மக்களாய், அதோடு ஒட்டி கொண்டிருக்கிற மக்களாய், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாய் மாற்றுவதற்காக நன்றி. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.